அப்படி என்ன வேண்டிக்கிங்க. யமதர்மராஜா பக்கத்தில் உள்ளவர் சித்திரகுப்தர்னு பேர். 3வது யுகத்தில் யமதர்மராஜா சிவனுக்கு பூஜை பண்ணுறார். 4வது யுகம் கலியுகம் நடக்குது. இதுக்கு முன்னாடி துவாபர யுகம் அப்படிங்கிற யுகத்தில் யமதர்மராஜா சிவனுக்கு பூஜை பண்ணி தர்மராஜாவுக்கு ஒரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம்ன்ட்டு இந்த மிருத்யுஞ்சேஸ்வரர் கதையில் பக்த மார்க்கண்டேயனுக்காக உதவாங்கும் போது இந்த தோஷம் மட்டும் இறந்துடுறாரு திருக்கடையூருங்கிற ஊரில். திருப்பி பூமாதேவி போய் கோரிக்கை வைக்கிறாங்க, ஐயா யமதர்மராஜா இல்லாமல் பூமியில் பிறப்பு மட்டும்தான் இருக்குது, இறப்பானதே இல்லை, தர்மராஜாவுக்கு மீண்டும் உயிரை கொடுங்கன்னு கேட்கும்போது திருப்பைஞ்சலி அப்படிங்கிற இடத்துல பொறுக்கிறார். இருந்தாலும் அந்த தோஷம் மட்டும் நீங்காமல் இருக்குது. ஸ்ரீவாஞ்ச சிவபூஜை பண்ணி அந்த தோஷத்தை விளக்கிக்கிறார். திருப்பி எந்த தோஷம், பிரம்மஹத்தி தோஷத்தை இங்கே சிவபூஜை பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கிறார். திருப்பி சிவன்கிட்ட வரமா கேட்குறார், ஐயா யமன்னு பேரை சொன்னாலே பயந்து ஓடுறாங்க, யாரும் என்னை வழிபடுறது கிடையாது, நான் என்னுடைய கர்மாவை தான் செய்கிறேன், எனக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை, எனக்குன்னு கொடுக்கப்பட்ட கர்மாவை தான் செஞ்சிட்ருக்கேன், இருந்தாலும் யாரும் என்னை வழிபட மாட்டுறாங்க, என் பேரை கேட்டாலே பயந்து ஓடுறாங்க, எனக்குன்னு ஒரு வழிபாட்டு ஆலயம் வேணும், நானும் எல்லாத்தையும் மாதிரி வழிபாட்டுக்கு உட்குரிய தெய்வமாகணுங்கிற தர்மராஜாவுடைய நியாயமான கோரிக்கை எடுத்து சுவாமிகிட்ட சொல்கிறார். சுவாமி சரிப்பா நீங்கிறதுக்கு உனக்கு முதல் ஸ்தானம் தரேன், யார் என்னை பூஜை பண்ண வந்தாலும் சரி உன்னை பார்த்துட்டு தான் வரணும், அந்தளவுக்கு முக்கியமான இடத்த தரேன், வர பக்தர்களுக்கு யமபயம் யம உபாதனைக்கு என்னுடைய ரூபமாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கிறார். அதுக்கிட்ட சிவனோட ரூபமாக சாந்த ரூபியா தர்மராஜா இருக்கார். பொதுவாக யம தர்மராஜான்னு எப்படி பார்த்துருப்போம் மூவிஸில் புக்கிலலாம், ஒரு கையில் கதை இன்னொன்று கையில் பாசக்கயிறுலாம் வச்சுக்கிட்டு உக்ரமாக தான் பார்த்துருப்போம். அவர் இங்கே கதையை கீழே வச்சிடறாரு, லெஃப்ட் ஹேண்டில் அவருடைய இடது கையில் எதையே கீழே வச்சிடறாரு, வலது கையில் இது பேர் தர்ஜனி முத்திரைன்னு பேர், ஆள் காட்டி வரல இப்படி காட்டுறது ஒழுங்காக இருந்துக்குப்பான்னு காட்டுறது. இந்த தர்ஜனி முத்திரையில் பாசக்கயிறாக சுட்டி வச்சிடறாரு. பக்கத்தில் சித்திரகுப்தரோட ஆப்போசிட் நந்திகேஸ்வரரோட சாந்த ரூபமாக தர்மராஜா இருக்கார். இவரை பார்க்கும்போது யமபயம் பேர், கடைசி நேரத்தில் வரக்கூடிய அந்த மரண பயங்கள்லாம் இல்லாமல் உயிரை கூட்டுக்கிறார். அதாவது படுத்த படிக்க வைக்காம நடமாட்டில் இருக்கும்போதே உயிரை கூட்டுக்கிறார். யம உபாதன் பேர். யம உபாதை அப்படிங்கிறது யமனால ஏற்படக்கூடிய உபாதைகள், நரகத்தில் என்னென்ன வேதனைகள்லாம் கொடுக்கணுமோ அதை பூமியில் கொடுத்தா அது பேர் யம உபாதன் பேர். எடுத்துக்காட்ட ஆக்சிடென்ட், விபத்துக்கள், கூடிய தீரா நோய்கள் இதெல்லாம் கொடுக்கறது யம உபாதன் பேர். இங்கே இவரை பார்க்கும்போது அந்த அகால மரணம் தீரா நோய்கள்லாம் நமக்கு வராது அப்படிங்கிறத ஐதீகம். அதுமாரி யம உபாதையை நிற்கிறார். அப்போ நம்ம செய்கிற பாபதோஷங்கள், அதான் அரியா பாவன் பேர். அரியா பாவனை எருமம் விதிக்கிறதுலாம் இல்லை, பூர்வ ஜென்ம பாவதோஷங்கள், முன்னோர்களால் ஏற்படக்கூடியது, முன்ஜென்மா செஞ்ச பாவங்கள்லாம் இவரே வாங்கிக்கிறார். உள்ளே போகும்போது நீண்ட ஆயுளோட புண்ணியாத்மாவை தான் அனுப்புகிறார். அதனால தான் இங்கே முதல்ல யம தர்மராஜாவை கும்பிடணும் அப்படிங்கிறது. இங்கே இவரை பார்க்கணும்னாவே அவ்வளோ புண்ணியங்கள் பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். நீங்கள் அதாவது நம்ம ஜென்மாந்திர புண்ணியங்கள்லாம் பேலன்ஸ் இருந்தால் தான் ஐயா பார்க்க முடியும். அதேமாரி சிவன்கிட்ட வரத்தெல்லாம் கேட்டு முடிச்சுடுறாரு. திருப்பி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அது நிறைவேற்றுங்கிறாரு. என்ன ஆசை அப்படிங்கிட்ட இங்கே ஏன் ஆசையை கேட்கணுன்னா, உள்ள ஈஸ்வரர் பேர் வாஞ்சிநாதர்னு பேர். வாஞ்சியம்னா விருப்பம், என்னென்னலாம் விருப்பமாக கேட்குறோமோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடியவருங்கிறது சுவாமியோட பெயரோட பொருள். அதனால் எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அதையும் நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு சிவனுடைய வாகனமாக இந்த ஆலயத்தில் இருக்கார். மாசி மாதம் பரணி நட்சத்திரம் தர்மராஜாவோட பிறந்த நாள், மாசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்னைக்கு சிவனுக்கு வாகனமாக தர்மராஜா இந்த ஆலயத்தில் இருக்கார். வாகனமாக இருக்கிற தர்மராஜா பார்க்கும்போது நமக்கு எல்லா வித காரியங்கள்லையும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதேமாதிரி நம்ம ஆலயத்துடைய க்ஷேத்திரபாலர், இடத்தை பாதுகாக்கக்கூடியதும் யம தர்மராஜாவோட இதுதான். எல்லா ஆலயத்துலையும் சிவாலயம்னா பைரவர் பார்த்துருப்போம். பைரவர் உட்கார்ந்த நிலையில் யோக நிலையில் இருக்கார். அதனால் அந்த வேலையும் சேர்த்து தர்மராஜாவை பார்த்துக்கிறார். புண்ணியம் பண்ணவங்களை மட்டும்தான் உள்ள விடுறதா இருக்கும். இங்கே ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறார். நம்மள இல்லை, நம்ம பாவதோஷங்கள்லாம் வடிகட்டி புண்ணியாத்மாவாக அனுப்புகிறார். அதனால் இவர் பார்க்கணும்னாவே நமக்கு ஜென்மாந்திர புண்ணியங்கள்லாம் பேலன்ஸ் வச்சிருக்கணும். இப்போ பண்ணுறதில்ல, ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியங்கள்லாம் இருந்தால் தான் ஆலயத்துக்குள்ளே வர முடியும். சுவாமியை பார்க்குறோம்னா சிவனோட வாஞ்சிநாதரோட வாஞ்சை வேணும், சிவனோட விருப்பம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. வந்துட்டாவே கிரக ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, ஜாதக ரீதியாக, சரீர ரீதியாக எல்லா இடத்துலையும் ஒரு மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்தல புராணம் சொல்கிறோம். அல்லாது வேண்டி